ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இது அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 வந்து இந்த சிட்டி, அடுத்தது வந்து இந்த ஏர்போர்ட், அடுத்தது கலர் சேஞ்சிங் ஏர்போர்ட், அடுத்தது இந்த நூற்றுக்கணக்கான போலீஸு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இப்போ போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தார் ஜீப்பு ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதனால தான் இது மஹேந்திரா ஷோரூமுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போய் வாங்கிடுவோம், எடுத்துருவோம். அதை எப்படி ப்ரோ இந்த மாதிரி மஹேந்திரா ஷோரூமில் வர வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. இது என்ன பண்ணணுன்னு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். முதல்ல நம்ம எடுத்துடலாம். ஆஹா, எங்கே இருக்குது இது ரியலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலே 100% ரியலு. சரி, முதல்ல நம்ம இதை எடுத்துருவோம். வாங்க எடுத்துருவோம். காசு கொடுக்கலையா, பரவாயில்ல. நம்ம இந்த ஊரில் எவ்வளோ பெரிய ரவுடி, நம்மக்கிட்ட யார் காசை வாங்க போகிறா? அதில் உள்ளே ஏறி உட்காந்துட்டு அப்படியே முன்னாடி போகும், ஃபார்வேர்டு. இப்போ எப்படி அந்த மாதிரி பண்ணணுன்னு கேட்குறீங்கன்னா, சாரி, தொண்டை கட்டிக்கிச்சு, அதனால தான். எப்படி பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த இது சிட்டி வரப்போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், 100% வரப்போகுது. இது அடுத்த அப்டேட்டில் வருதான்னு நினைக்கிறேன். இந்த பழைய சிட்டியும் இருக்கும், அப்புறம் அந்த புது சிட்டியும் இருக்கும். அது வந்து தனித்தனி மேப்பாக பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம இது ப்ளக்கிங்கில் தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு கொஞ்சம் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். அதில் இந்த தார் இப்போ ஏதாச்சும் ஒரு 2 உங்களுக்கு பிடிச்ச காரை அது மேலேயே போட்டுக்கோங்க. அப்புறம் இப்படி போனீங்கன்னா 2 காரையும் நீங்கள் ஓட்டலாம். எப்படி ப்ரோ இது ரியலாக கேட்டிங்கன்னா, 100% ரியலு. இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேவா? ஐயோ, கவுந்துருச்சே. திருப்பு அந்த கார் பாட்டுக்கு போயிடுச்சு, பார்த்தீங்களா? இது வச்சு ரேஸ் கூட நீங்கள் விளையாடலாம். இந்த ஹல்க் எடுத்துக்கோங்க, ஹல்க்கு இல்லாட்டி வேறு ஏதாச்சும் மனுஷங்களை எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பைக் எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச R15 எடுத்துக்கிறேன். அந்த R15 மேலே ஏறிக்கிட்டு கரெக்டாக பின்னாடியா கரெக்டாக நீங்கள் அந்த ட்ரெயினோட டோர் பக்கத்தில், அதாவது கதவு உள்ளே ஏறுற கதவு பக்கத்தில் கரெக்டாக நிப்பாட்டணும். பின்னாடி கரெக்டாக நிப்பாட்டியாச்சா? அப்புறம் 2 சிம்பிள் இதில் காட்டுதா, அந்த ஓட்டுனிங் இதை பண்ணிங்கன்னா இப்போ பாருங்களேன், எலுமிச்சை பழத்தை வண்டிக்கு முன்னாடி வச்ச மாதிரியே இருப்பீங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த மனுஷனாக இருந்தாலும் ஆவாங்க. நான் இது நிறைய தடவை ட்ரை பண்ணி சிரிச்சிருக்கீங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ, விழுந்துட்டானே. இங்கே பார்த்தீங்களா, ஹல்க்குக்கு வந்த சோதனை. சரி, அடுத்தது இந்த மாதிரி ஸ்டிக்கி பம்ப்ஸ் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் மாற்றி எனக்கு திட்டி போடாதீங்க கமெண்ட்டில். கரெக்டாக நிறையா ஸ்டிக்கி பம்ப் எங்கே வேணால் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி நிறையா ஸ்டிக்கி பம்ப் போட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் உங்களுக்கு நல்லா நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு 20-40 அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ரொம்ப கம்மியாக போட்டுறாதீங்க, அப்புறம் சத்தியத்துக்கு வராது. அதனால் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணணும். நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். போதும். இப்போ வாங்க, இது மேலே நின்றுக்கிட்டு இன்ஃபினிட்டி ஹெல்த்துக்கு பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. அதான் 9129 பாஸ்வேர்டு இல்லை, சீட் கோட். அப்புறம் 1120 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்கைஃபால் இருக்கும், பண்ணுவீங்க. அந்த ஸ்கைஃபால் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டிக்கி பம் மேலேயே போய் விழுவீங்க. பாருங்களேன், ஸ்டிக்கி பம் மேலே விழுந்துட்டிங்களா? இங்கே பார்த்தீங்களா, அது பார்த்தீங்களா ஒட்டிக்கிச்சு நம்ம மேலேயே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ஓடி போகிறீங்க.
அங்கேருந்து. அப்புறம் இது 200 போட்டிங்கன்னா இது நம்மளுக்கு குதிரை கிடச்சிரும். அப்புறம் அது மேலே ஏறி உட்காந்திங்கன்னா குதிரை பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த இது இந்த ஸ்டிக்கி பாமால் தான் இது பறக்கிறோம். அது மட்டும் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா குதிரை பறக்குது. அடுத்தது வந்து 9991. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கார் எடுத்துக்கோங்க. எனக்கு தார் ராக்ஸ் தான் பிடிக்கும், அதனால் நான் தார் ராக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்ஃபினிட்டி ஹெல்த், எல்லாத்துக்கும் நீங்கள் இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுக்கோங்க. அப்புறம் இது ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இது பஃபல்லோ போட்டுக்கோங்க சீட் கோடு. அப்புறம் இந்த பஃபலோவை அந்த கார் பக்கத்தில் நின்று சுட்டுருங்க. கரெக்டாக சுட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி வந்துடும். அப்புறம் நீங்கள் இது போய் இந்த காரில் உட்காந்துக்கோங்க. இது இந்த மாதிரியே உட்காருங்க. இல்லாட்டி இது அது கம்மி டிஸ்டன்ஸில் இருந்தால் உங்களால் இது டக்குன்னு வந்து இடிச்சிடும். அதனால் நான் உங்களால் உள்ளே போக முடியாது. சரி, அப்புறமேட்டு இந்த மாதிரி இது பண்ணால் இங்கே பார்த்தீங்களா உட்காருவான் பாருங்கள். அந்த கார் சீட்டில் உட்காந்துருக்க மாதிரியே இருப்பான். பார்த்தீங்களா இந்த சீட்டில் உட்காந்துருக்க மாதிரியே இப்படியே உட்காந்துக்கிட்டே போவான். இதே மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருங்களேன். போயிட்டு இருந்துட்டு அந்த வியூ மாற்றுற மாதிரி இருக்குல்ல ஒரு பட்டன், அதை மாற்றினீங்கன்னா இந்த காருக்குள்ளே இருப்பீங்க. பார்த்தீங்களா? அப்புறம் இது இப்படி சுட்டுட்டு டக்குன்ட்டு இது 9129 நம்மளோட இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் கோடை போட்டுக்கிட்டு டக்குன்னு கார் எடுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த போலீஸ் ஸ்டேஷனே சுற்றுறீங்க. எவ்வளோ நிமிஷம்? 5 நிமிஷம் அப்படியே சுற்றுனீங்கன்னா இது போலீஸ் கேஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், நான் சுற்றிக்கிறேன். இல்லாட்டி நம்மளுக்கு போலீஸ் கேஸ் வந்துடும். ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கரெக்டாக ஆகிடுச்சு. இது நம்மளுக்கு ரிலீஃப் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் இல்லை 10 எத்தனை நிமிஷம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ரிலீஃப் ஆகிடும். அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவங்ககிட்டருந்து காரை இது தள்ளி விட்டு அப்புறம் நீங்கள் திரும்பி கார் வாங்கிட்டு வெளியே வந்துடணும். அப்புறமேட்டு ஓடி போய் திரும்பி ஒருத்தங்களை இது ஷூட் பண்ணணும். இந்த அப்பாவே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, ஷூட் பண்ணியாச்சா? அடுத்தது திரும்பி போலீஸ் கேஸ் ஆகுமா? இப்போ நடக்கிறத மட்டும் பாருங்களேன். பார்த்தீங்களா, ஆயிரக்கணக்கான இது போலீஸ் வந்துட்டாங்க. சரி, இதை நீங்கள் இது போய் ட்ரை பண்ணுங்கள் இந்தியன் பைக்ஸில். பாய்.